பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால சுவிசேஷ ஊழியத்தின் மூலமாக சென்னையில் குறுக்குப்பேட்டையில் மிகவும் சிலம் ஏரியாவில் விபிஎஸ் கிளாஸ் நடத்தப்பட்டது. மே 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி விபிஎஸ் கிளாஸ் நடத்தப்பட்டு 30 குழந்தைகளுக்கு பேக் கிஃப்டாக வழங்கப்பட்டது. சேலம் மாவட்டத்தில் ஃபெய்த் ரிவ்யூ மினிஸ்ட்ரி மூலமாக விபிஎஸ்க்கு உதவி செய்தோம். கர்த்தருடைய கிருபையாய் நடத்தி கொண்டார். அநேக ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு கொடுத்து கடைசி நாட்டில் சிக்கன் பிரியாணி கொடுத்து சில்லி சிக்கன் கொடுத்து கர்த்தருடைய கிருபையால் பேக் கிஃப்ட் வழங்கப்பட்டது. இது எல்லாமே கர்த்தர் உங்கள் மூலமாக வைத்த காணிக்கையினால் இப்படிப்பட்ட ஊழியத்தை கனமான ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற தேவன் உண்மையுள்ளவன் என்று 1 தீமோத்தேயு 1:12 எனக்கு கொடுத்த ஊழியத்தை தரிசனத்தை தேவனுக்கு உண்மையாக நடக்கிறதுனால இந்த அளவுக்கு நான் ஜீவனோடு உயிரோடு இருந்த ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. பாஸ்டர் பவுல்ராஜையா பாஸ்டர் சர்ச்சில் அந்த விபிஎஸ் கிளாஸ்க்கு நாங்கள் உதவி செய்தோம். கர்த்தருடைய கிருபையை நடத்தினார். இது எல்லாமே தேவனுடைய கிருபை, தேவனுடைய மகிமை நடத்தப்பட்டது. அநேக கிறிஸ்து அறியாத சிறு பிள்ளைகளுக்கு சுவிசேஷ நற்செய்தியை கொண்டு போய் தேவன் கிருபை செய்தார். இது என்னால் அல்ல, தேவன் உங்கள் மூலமாக எனக்கு கொடுத்த ஈவுகளுக்காக தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் கொடுத்த தரிசனத்தில் இது ஒரு பகுதி. சுவிசேஷ ஊழியத்தில் இப்படி சிறு பிள்ளைகளுக்கு டான்ஸுகள், பாடல்கள், வசனம் குவித்தல், ஒவ்வொரு நாளும் ஸ்நாக்ஸ் கொடுத்து ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபையாக நடத்தப்பட்டது. பாஸ்டர் பவுல்ராஜா நேர்த்தியாக நடத்தியிருக்காரு. கர்த்தருடைய கிருபை அவரை தாங்கினது. தேவன் எங்கள் மூலமாக வைத்த காணிக்கைகளுக்காகவும் எங்கள் மூலம் வைத்த சுவிசேஷ நற்செய்திக்காகவும் தேவனை நன்றி செலுத்துகிறேன். இது உங்கள் மூலமாக தேவன் கொடுத்த நற்செய்திக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்படிப்பட்ட கனமான ஊழியத்தை ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாத என்னை கொண்டு இப்படிப்பட்ட கனமான ஊழியத்தை தேவன் செய்ய கிருபை செய்தார். இது எல்லாமே கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இந்த சிலிம் யாருன்னா இந்த பவுல்ராஜ் பாஸ்டர் ஐயா யாருன்னா அந்த மிக்ஸாம் புயலில் நாங்கள் பாதிக்கப்பட்டப்போ அந்த ஐயாவோட சபைக்கு போயிட்டு அந்த மக்களுக்கு 80 குடும்பத்துக்கு தலா 1000 ரூபா கொடுத்தோம்ல, அந்த ஐயா தான் இவர் பவுல்ராஜ் பாஸ்டர் ஐயா. அவருடைய சபை மக்களுக்கு தான் விபிஎஸ்க்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோம். கர்த்தர் கிருபையாக நடத்தியிருக்காரு. அநேக தேவ பிள்ளைகள், அநேக கிறிஸ்துவ அறியாத ஜனங்கள் வந்து கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்தப்பட்டது. இதுதாங்க